வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக மாவட்ட செயலாளர்கள் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்களை கட்சியிலிருந்து நீக்குவது சரியா? இதற்கு மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் அமைதியாக இருப்பது ஏன் என்ற கேள்வி தற்பொழுது பயங்கரமாக பேசப்பட்டு வருகிறது. அதிமுகவில் எடப்பாடி சசிகலாவின் காலில் விழுந்து கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தின் பொழுது ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். அதற்கு பிறகு நடைபெற்றது நாம் பார்த்திருப்போம். சசிகலாவை புறக்கணித்தது, அவரை கட்சியிலிருந்து நீக்கியது. அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டது. அவர் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களது சமாதியில் உண்ணாவிரதம் தர்மயுத்தம் நடத்தியது. அதற்கு பிறகு துணை முதல்வர் பதவி கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்ததற்கு பிறகு அவசர பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி பொதுச்செயலாளராக தன்னை அரியணையில் ஏற்றிக்கொண்டார். அதற்கு பிறகுதான் ஒட்டுமொத்தமாக அதிமுக தோல்வியே தழுவ ஆரம்பித்தது. ஒன்றல்ல இரண்டல்ல 10 தேர்தல்களில் அதிமுக மிகப்பெரிய ஒரு படுதோல்வியை சந்தித்தது மட்டுமல்ல, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நபர்களை ஒவ்வொருவரையும் கட்சியிலிருந்து நீக்கினார். இவர்களால் அதிமுகவின் வெற்றிக்கு பயனளிக்காது என்று கூறி எடப்பாடி இவர்களை அனைவரையும் கட்சியிலிருந்து நீக்கினார். அந்த வரிசையில் தற்பொழுது முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களையும் கட்சியிலிருந்து நீக்குவதற்கான பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார். இதனை எதிர்த்துதான் மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர் அதிகாரங்களை துஷ்பிரயோகம் பண்ணுறார் என்ற தகவல்களையும் தற்பொழுது கடிதத்தின் மூலமாக தலைமை அலுவலகத்தில் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஒன்றல்ல இரண்டல்ல சுமார் பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடப்பாடி பழனிசாமியின் மீது எடுக்க வேண்டும். இதற்கான நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டும்தான் உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக வெற்றியடையும், இல்லை என்றால் தோல்வியை தான் தழுவும் என்பதற்கேற்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. தென் மாவட்ட நிர்வாகிகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அதிமுகவின் சில நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தற்பொழுது கடிதங்களையும் கொடுத்து வருகிறார்கள். நடவடிக்கைகள் எடுக்காமல் இருந்தால் பூண்டோடு மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவிலிருந்து விலகுவோம் என்பதற்கேற்ப 45 மாவட்ட செயலாளர்கள் தற்பொழுது கடிதங்களை கொடுத்திருக்கிறார்கள். இதனால் அதிமுகவில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது.